ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரியில் இந்தியன் காஃபி ஹவுஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அங்கே சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதை தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் 2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வேணுன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, பெருங்காயம், சீரகம், அது கூட ஒரு உருளைக்கிழங்கும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா குக்கரை மூடி சூப்பராக ஒரு 4 விசில் ஃபுல்லுலேயும் ஒரு 3 விசில் சிம்மிலையும் வச்சு எடுத்திங்களா அப்படியே பருப்பு குழைய வெந்துடுங்க. சைடில் புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக மல்லி, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்கள், சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பக்கம் குக்கர் விசில் வந்துருச்சுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பேர் காஃபி ஹவுஸில் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு எப்படி பாருங்கள், சூப்பராக குழஞ்சி வந்திருக்கு. ஒரு பக்கம் மினி இட்லி ஊற்றிட்டேன். ஸோ இன்னொரு பக்கம் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், வேணும்னா காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கு தோலை உரித்து எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி அந்த பருப்புலேயே போட்டுருங்க. ஸோ இப்போ அந்த பருப்பு அதில் போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச அந்த சீக்ரெட் மசாலாத்துலேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். கூட உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு நல்லா அந்த புளி தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக பருப்பு நல்லா கொதித்து வருங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக கொதிக்குதுன்னு. நல்லா கொத்தமல்லி அள்ளி போட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டு இறக்குனிங்கன்னா அருமையான டிஃபன் சாம்பார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடும். வீட்டில் எல்லாரும் இட்லி சாப்பிட்றாங்களோ இல்லையோ சாம்பாரை ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். See you in the next video. Bye bye.